ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் எல்லாம் அனைவருக்குமே எந்தெந்த மாவட்டத்தில் கட் ஆஃப் அதிகமாக இருக்கும், எந்த மாவட்டத்தில் கட் ஆஃப் குறைவாக இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஆஃபீஸர்ஸ், மசால்ஜி, வாட்ச்மேன், அப்புறம் கார்டனர் இங்கே எல்லாத்துக்குமே பொருந்துங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதாவது எக்ஸாமினர், ரீடர், பெய்லிஃபு, ஜூனியர் பெய்லிஃப், ஜூனியர் பெய்லிஃப், ப்ராசஸ் சர்வர், ப்ராசஸ் எடிட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரே நாளில் நமக்கு கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் வைவா வைஸுக்கான செலெக்ஷன் லிஸ்ட், அதாவது இன்டர்வியூவுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டும் ஒரே நாளில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அடுத்த அப்டேட் ஆஃபீஸர்ஸாக மசால்ஜி, வாட்ச்மேன் இவங்க எல்லாருக்குமே கூடிய சீக்கிரம் ரிசல்ட் வரப்போகுது. இதில் பார்த்திங்கன்னா கட் ஆஃப் இதன் அடிப்படையில் எவ்வளோ கட் ஆஃப் குறைவாக இருக்கும், இல்லை எவ்வளோ கட் ஆஃப் அதிகமாக இருக்கும், எந்தெந்த மாவட்டத்தில் கட் ஆஃப் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, எந்தெந்த மாவட்டத்தில் கட் ஆஃப் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ரிசல்ட் இன்றைக்கி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பெய்லிஃப், எக்ஸாமினர், ரீடர் இவங்க எல்லாருக்குமே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் கட் ஆஃபுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கட் ஆஃப் பார்த்திங்கன்னா ஒரு சில மாவட்டங்களுக்கு அதிகமாகவும் ஒரு சில மாவட்டங்களுக்கு மிக குறைந்த கட் ஆஃபும் கொடுத்துருக்காங்க. மாவட்ட வைஸாக ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் தனித்தனியாக கட் ஆஃபும், கம்யூனிட்டி வைஸு தனித்தனியான கட் ஆஃபுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா நமக்கு ஆஃபீஸர்ஸ் நெக்ஸ்ட்டு ஆஃபீஸர்ஸ், மசால்ஜி, வாட்ச்மேன் இவங்க எல்லாருக்குமே அடுத்த அப்டேட் என்னவா இருக்கும், எவ்வளோ மார்க் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இவங்களுக்கெல்லாம் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணதை வச்சு நம்மளுக்கும் இந்த மாதிரியாக வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆஃபீஸர்ஸ், மசால்ஜி, கார்டனரை பொறுத்தவரை அடுத்த அப்டேட் யாராவது சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணாமல் நீங்கள் விட்டுருந்தேன் அதற்கான 1 வீக் டைம் 1 வீக் நம்ம கொடுப்பாங்க. ஒரு வேளை சர்டிஃபிகேட் மாற்றி அப்லோட் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஏதாவது கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுத்த மாதிரி, அதாவது பெய்லிஃப், ரீடர் இவங்க எல்லாருக்குமே கொடுத்த மாதிரியே இந்த ஆஃபீஸர்ஸ், மசால்ஜி, வாட்ச்மேனுக்கும் கூடிய சீக்கிரம் அப்டேட் கொடுப்பாங்க. அதில் நம்ம யாரெல்லாம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணலையோ, இல்லை ஏதாவது எரர் பண்ணியிருந்தோம், இல்லை டைப்பிங் மிஸ்டேக் ஏதாவது இருந்தால் கூட அந்த 1 வீக்குள்ளே நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆஃப்டர் அதர் 1 வீக் அதுக்கப்புறமா நமக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. இப்போ பண்ண மாதிரியே நமக்கு கட் ஆஃபும் செலெக்ஷன் லிஸ்ட்டும் ஒரே டைமில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. யாராவது ஏதாவது அப்டேட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கூடிய சீக்கிரமே அதற்கான அப்டேட்டும் வரப்போகுது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு எந்தெந்த மாவட்டங்களுக்கு கட் ஆஃப் அதிகமாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். கட் ஆஃபை பொறுத்தளவில் நமக்கு சென்னை, கோயம்புத்தூர், சேலம், திருவாரூர் போன்ற மாவட்டங்களுக்கு பார்த்திங்கன்னா கட் ஆஃப் அதிகமாகவே இருக்கும். மதுரை போன்ற மாவட்டங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னு பார்த்திங்கன்னா இங்கே காம்படிஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இப்போ ஜென்ரல் கேட்டகரி பார்த்திங்கன்னா இந்த பெய்லிஃப் இவங்கெல்லாம் பொறுத்தளவில் 150க்கு மேலே தான் கொடுத்துருக்காங்களே தவிர 150க்கு கீழே வரல. இதே மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், சேலம் இதெல்லாம் அந்த லிஸ்ட்லேயே வந்திருக்கு. இந்த மாவட்டங்களுக்கு ஒரு சில மாவட்டங்களுக்குன்னு பார்த்திங்கன்னா கட் ஆஃப் அதிகமாகவே இருக்குது. ஒரு சில மாவட்டங்களுக்கு பார்த்திங்கன்னா கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இந்த சென்னை, கோயம்புத்தூர், சேலம், திருவாரூர் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் கட் ஆஃப் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. இதே ஆஃபீஸர்ஸ், மசால்ஜி, வாட்ச்மேன், கார்டனர் இவங்க எல்லாத்தையும் பொறுத்தளவில் நீங்கள் உங்களுக்கு 90க்கு மேலே ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 90க்கு மேலே கண்டிப்பாக கட் ஆஃப் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ அதுக்கு குறைஞ்சி இருக்கணும்னா நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரையாரிட்டி நீங்கள் வச்சுருக்கிறீங்க, பிஎஸ்டிஎம் வச்சுருக்கிறீங்க, அந்த மாதிரி இருந்தால் கூட ஒரு 85 அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர அதற்கு கீழே நமக்கு குறையிறதுக்கான சான்ஸ் இல்லை. ஏன்னா இந்த மாவட்டங்களில் நிறைய காம்படிஷன்ஸ் அதிகமாகவே இருக்கும். நிறைய பேர் எழுதியிருப்பாங்க. அதன் அடிப்படையில் நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாவட்டங்களில் கண்டிப்பாக கட் ஆஃப் அதிகமாக தான் இருக்கும்.
ஸோ 85க்கு கீழே வந்து எடுத்திருந்தீங்க நீங்கள் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜென்ரல் கேட்டகரி இல்லை வேறு எதுவுமே வந்து எங்கிட்ட ப்ரையாரிட்டி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து கட் ஆஃப்குள்ளே வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. இதே நீங்கள் விடோவாக இருந்தீங்க இல்லை டிசபிலிட்டி பர்சனாக இருந்தீங்கன்னா ஒரு 80 மார்க்குக்கு மேலே எடுத்திருந்தாலே வந்து கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அதற்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 மாவட்டங்கள்லேயுமே வந்து கட் ஆஃப் கண்டிப்பாக வந்து குறையாது, அதிகமாக தான் வந்து இருக்கும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த மாவட்டங்களில் கட் ஆஃப் குறைவாக இருக்கும், அதாவது கட் ஆஃப் மார்க் வந்து குறைவாக இருக்கும் அப்படின்றத பார்க்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாவட்டங்களில் வந்து 2 மாவட்டங்களுக்கு ஒரு வேக்கன்சி, அதாவது 2 மாவட்டங்களுக்கும் சேர்த்து இவ்வளோ வேக்கன்சி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி மாவட்டங்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கட் ஆஃப் அதிகமாக தான் வந்து இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா தென்காசி, திருநெல்வேலி, அதுக்கப்புறம் செங்கல்பட்டு மாவட்டம், இந்த மாதிரி மாவட்டங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 2 மாவட்டங்களுக்குமே சேர்த்து வேகன்சிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி மாவட்டங்களுக்குமே நமக்கு கொஞ்சம் கட் ஆஃப் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா 2 மாவட்டத்தில் உள்ளவங்களையும் வந்துமே நமக்கு அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க. அப்போ வந்து கட் ஆஃப் அவங்களுக்கு அதிகரிக்க தான் வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா குறைவான கட் ஆஃப் வந்து எந்த மாவட்டத்தில் இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு, நாகப்பட்டினம், அரியலூர், திருவள்ளூர், வேலூர் இந்த மாதிரியான மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் நமக்கு குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதிகம் இந்த சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி மாவட்டங்களில் வந்து அதிகமான பேர் வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. ஆனால் இந்த செங்கல்பட்டு, நாகப்பட்டினம், அரியலூர், திருவள்ளூர் இந்த மாதிரி கன்னியாகுமரி இந்த மாதிரி மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா நமக்கு வேக்கன்சிஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் அப்ளிகேஷன்ஸ் வந்து அதை கம்பேர் பண்ணல இது வந்து கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. கம்மியாகும்னா ரொம்ப கம்மியாகுமா அப்படின்னு வரல. அங்கே வந்து உங்களுக்கு அதிகமான வேக்கன்சிஸ் இருக்க இடத்துல உங்களுக்கு 90% இருந்தால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80% இல்லை வந்து 85% அந்த மாதிரி உங்களுக்கு 5 மார்க் இல்லை 10 மார்க் அந்த மாதிரி கட் ஆஃப் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதற்கும் கீழே குறையுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. மற்ற மாவட்டங்களில் கம்பேர் பண்ணல இந்த 4 மாவட்டங்களுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சிஸ் கொஞ்சம் அதிகமாகவும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக தென்காசி, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேகன்சி அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மாவட்டங்கள்லேயுமே நமக்கு கட் ஆஃப் குறையிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. அங்கே வந்து நீங்கள் மற்ற மாவட்டங்களில் கம்பேர் பண்ணல இதில் வந்து ஒரு 5 மார்க்கு இல்லை ஒரு 7 மார்க் அந்த மாதிரி கட் ஆஃப் வந்து குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே வந்து 90க்கு மேலே தான் கட் ஆஃப்னால் இங்கே ஒரு 80க்கு மேலே 80 இந்த மாதிரி வந்து இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இதுவே நீங்கள் ப்ரையாரிட்டி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு நிறையவே வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட்டோ இல்லை வேறு ஏதாவது வந்து காலேஜ் சர்டிஃபிகேட்டு இல்லை எக்ஸ்ட்ரா நீங்கள் ஏதாவது படிச்சிருக்கீங்க அதை வந்து நான் அப்ளிகேஷன் அப்போ நான் அப்லோட் பண்ணலை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கூடிய சீக்கிரம் இதற்கான அப்டேட்டும் வந்து கொடுப்பாங்க. அந்த அப்டேட் கொடுக்கல நம்ம வந்து திருப்பி அதை வந்து அப்லோட் பண்ணிட்டோம்னா இதன் மூலமாக நமக்கு ப்ரையாரிட்டி கிடைக்கும். அந்த ப்ரையாரிட்டி மூலமாக ஈஸியாக வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.